அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனை கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி பரவலாக இல்லை. இது பண்டு தொட்டு நம்முடைய இந்திய திருநாட்டில் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வகையில் சொல்லுவாங்க. மனிதன் தோன்றியதிலிருந்து காரண காரியங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க. மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் மனிதர்களுக்கு மாத்திரம் உண்டு. காடுகளில் மிருகங்களோடு மிருகங்களாக தான் வாழ்ந்தோம் அப்படின்னு வரலாறை பார்க்குறோம். அப்படி வாழ்ந்து வருகின்ற போது பயம் இல்லாமல் வாழலை. பயத்தினால தான் எல்லா உயிர்களுக்கும் பயம் உண்டு. ஒன்றை ஒன்று பார்த்து பயப்படும். இப்போ எலிக்கு பூனையை பார்த்தா பயம், கிளிக்கும் பூனையை பார்த்தா பயம். அது மாதிரி ஒரு மாடு பசு இருக்கு, புலியை பார்த்தா பயம். இப்படி ஒன்று பயத்தினாலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மனிதர்களும் கூட்டம் கூட்டமாக இருக்கின்ற பொழுது இந்த பயத்தை நீக்குவதற்கு, அதிலிருந்து தப்பிப்பதற்கு, இந்த மிருகங்கள்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு கல் ஆயுதம், அப்புறம் கழி, அப்புறம் இரும்பு கண்டுபிடிச்சா இரும்பு ஆயுதம் இப்படி வந்தாச்சு. அப்புறம் மர உரி தரிச்சிருந்தார்கள். அந்த மர உரியெல்லாம் போய் இலத்தழைய கட்டின காலம்லாம் போய் பருத்தின்னு உள்ள துணி கட்டுற அளவுக்கு ஆகி இப்போது சவுக்க கட்டையிலேருந்து துணி நெய்கிற மாதிரி ஆகிட்டோம். இன்னும் என்னென்ன ஆடைகள் வருமோ தெரியல, வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவில் மழையில் நம்ம துணியெல்லாம் நனையுது. நனையாத துணியெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ மழை கோட், அதான் ரெயின் கோட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி அறிவு வளர வளர இயற்கை உற்பாத விளைவுகள்னு வள்ளலார் சொல்லுவார். இடி, மின்னல், மழை, பூகம்பம் இதெல்லாம் உற்பாத விளைவுகள்னு வாங்க, உள்ளேருந்தே உருவாகுது. இடி, மின்னல், காற்று, புயல் எல்லாம். அதில் நிறைய நம்மவர்கள் காடுகளை வசிக்கும் போது இறந்து விட்டு போவார்கள். ஒரு மரம் மேலே விழுந்து 4 பேர் 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மரங்களை கண்டு பயந்தாங்க. பாறைகளெல்லாம் உருண்டு விழுந்ததுன்னா அந்த பாறையினால தானே இறந்துட்டாங்கன்னு அந்த பாறைகளை மதிக்க கற்றுக்கிட்டாங்க, பயந்தாங்க. இப்படி இன்றைக்கும் அது மாதிரிலாம் ஒரு நிலை இருந்துகிட்டு தான் இருக்குது. புயலை கண்டா பயம், மழையை கண்டா பயம், ஒரு கூட்டத்தார் பார்த்து இன்னொரு கூட்டத்தார் பயம். இந்த பயம் இல்லாத ஒரு உணர்வு நிலையே இல்லை. அது பறவைகள் கூட பருந்து கண்டா, சேவல், கோழி இவைகளுக்கு பயம். பருந்து மேலே வட்டமிட்டதுன்னா, தாய் கோழி சத்தமிட்டதுன்னா எல்லா கோழி குஞ்சுங்களும் இறக்கை இந்த சிறகுக்கு போய் நின்று போயிடுவாங்க. ஆக பயம் பறப்பன, ஊர்வன, தாண்டுவன, குதிப்பன, நீந்துவன எல்லாவற்றுக்கும் பயம் இருக்குது. மனிதனுக்கு அந்த பயம் இருக்குது. பயம் என்பது இயற்கையிலேயே வந்தது. இந்த பயம் என்ற ஒன்று தான் நம்ம அறிவை வளர விடாமல் தடுப்பது. எதுன்னா பயம்தான். இந்த பயம் எதனால் வந்ததுன்னா, இடி விழுந்து இறந்துட்டாங்க, அதனால் இடியை பார்த்ததும் தெய்வமாக நினச்சாங்க. மின்னலை பார்த்ததும் பயந்து ஓடி ஒதுங்க ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த பயத்தினாலே நம்மளுக்கு மரணம் வருது அப்படின்னு வருங்க. ஏதாவது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஞானிகள் இந்த பயத்தினால்தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சாங்க. இந்த விஞ்ஞானமே என்ன சொல்கிறது, பயம்தான் எல்லா நோய்க்கும் காரணம்னு சொல்லியிருக்காங்க. பயமற்ற ஒரு தனித்தன்மை வந்தால் கூட தள்ளி போடலாம் மரணத்தை, ஆனால் தவிர்க்க முடியாது. பயம்தான் காரணம் அப்படின்றாங்க. ஆக இந்த பயம் என்பது நமக்கு பிறவிலே வருகின்ற ஒரு குணாதிசயம். பயம் என்பதும் ஒரு குண வகைகளை சேர்ந்தது தான். பயம் காட்டுறது, பயப்படுறது ரெண்டுமே பண்ணுறோம். நம்ம குழந்தைகள் வளர்க்கும் போது பயம் காட்டுவோம், பயப்படுத்துவோம். நம்ம பயப்படுத்துகிறாங்க.
இந்த பயம் எப்படி வரும், ஏதா வரும், எப்படி எந்த உருவில் வரும் அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் அந்த பயங்களை உருவாக்கலாம். இந்த எல்லா அறிவுக்கு சார்ந்த ஒரு விஷயத்தில் நாம் கலங்கி நிற்பதற்கு காரணமே பயம்தான். ஒரு துணிவு எப்போ வரும் அப்படின்னா, பயமற்ற ஒரு தன்மை வருகின்ற போது பயம் போயிடும். நாம் சைக்கிள் ஓட்டுவதற்கு பயந்தோம், ஆனால் விழுந்தோம் எழுந்தோம் விழுந்தோம், சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தோம், அப்புறம் பைக் ஓட்டினோம், அதில் எழுதல் விழுதல், அது தைரியம். இப்படி ஒன்றுலேயும் இருந்து இருந்து வெளியே வரும். நீந்துவதற்கு பயம், ஒரு உணவை உண்ணுவதற்கு பயம், ஒரு காட்சியை பார்ப்பதற்கு பயம், ஒரு சொல்லை கேட்பதற்கு பயம், நடந்தால் பயம், உட்கார்ந்தா பயம், நின்னா பயம், மலையேற பயம், ஆகாய மரத்தில் பறக்கிறதுக்கு பயம். இந்த பயம் போகிறதுக்காக நிறைய நமக்கு அறிவுரைகளும் இந்த பயம் நீங்குவதற்கான உபாய வழிகளையும் நிறைய நம்ம அங்கே சொல்லியிருந்தாலும் கூட, பயம் என்பது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் ஒருமித்து ஒரு நாட்டில் இருக்கும்போது கூட, ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால பகை வருகின்ற போது சண்டை வரும். அப்போ இந்த நாடும் அந்த நாடும் பயம். நாட்டு மக்கள் அழிந்து கொண்டு போகுமோ அப்படின்ற ஒரு பயம். வீட்டில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு பயம், பிள்ளைங்க மேலே பெற்றோர்களுக்கு பயம். இந்த பயம் எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பயம் இல்லாத இடம் இல்லை. பயம் உருவாவது எங்கே உருவாகுதுன்னா நம்ம மனதிற்குள்ளே தான். நமக்குள்ளே தான் இந்த பயம்ன்ற ஒரு உணர்வும் உருவாகிறது. இந்த பயம் எங்கிருந்து உருவாகும், என்ன நிறமாக இருக்கும், என்ன தன்மையில் இருக்கும், உயரமாக இருக்குமா, உயரம் குறைவாக இருக்குமா, பயம் என்ற ஒரு ஆளுக்கு உருவம் கொடுக்க முடியுமா அப்படின்னா, பயம் ஒரு உருவப்படுத்த முடியாத ஒரு கருத்து பொருள். அதுக்கு உருவம்லாம் கிடையாது. ஆசைன்றோம், அதுக்கு உருவம் இருக்கா? வெளிப்படும் போது தான் என்ன பொருள் அப்படின்னு தெரியும். மனம் என்று சொல்லுகின்றோம். மனதை இது வரைக்கும் யாரும் மனம் என்கிற பொருள் இப்படி தான் இருக்கும்னு யாரும் விவரமாக சொன்னதில்லை. ஆக எண்ணம்னு சொல்லுகின்றோம். எண்ணம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் ஒரு கருத்து பொருளை தவிர விவரித்து இந்த பொருள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பயம் வருகின்ற போது பயத்தினாலே இந்த உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களையெல்லாம் கணித்து வைத்திருக்கிறார்கள். உடலிலே சந்தோஷம், ஆனந்தம் வருகின்ற போது எந்த விதமான மாற்றங்களும் நம்ம மனதுக்கும் உடலுக்கும் ஏற்படும்னு கணித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு தனி படிப்பாகவே மாற்றி அதை மனநிலைக்காக படிக்கிறாங்க. மனோதத்துவம் அப்படின்னு படிக்கிற படிப்பில் இதெல்லாம் செய்து வைக்கிறாங்க. ஆக நாம் அறிய முடியாத ஒரு பகுதி, நானே அறிய முடியாத ஒன்று என்னுடைய மனம். உங்களுடைய மனம் உங்களுக்கு புரிந்திருக்குமா அப்படின்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னுடைய மனதை நான் அறிய வேண்டும். அப்போ மனன்றது நமக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒன்று. மனதை கண்டுபிடிக்க முடியல. ஆக பயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஆக எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது நம்முடைய உடல் எடுத்து வந்த நாம், நம்முடைய பெற்றோர்கள், பெற்றோருக்கு முந்தையவர்கள், இப்படி வழி வழியாக வரும். அதுதான் இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்லுவாங்க, ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டிஎன்ஏ, ஆர்என்ஏ அப்படின்லாம் சொல்லி பகுத்து ஆய்வு பண்ணி அதை நீக்குவதற்குரிய வழிவகைகள் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த பயம் ஒன்று தான் நம்ம அனுபவங்களை குறைப்பதும் அனுபவங்கள் அற்ற நிலைக்கு கொண்டு போவதும் பயம் ஒன்று தான். படிக்கிறதுக்கு பயந்தால் படிப்பு இல்லை, இல்லைங்களா? படிக்க பயந்தாருன்னா படிக்க முடியாது. ஒரு உத்தியோகம் பார்க்குறவர் உத்தியோகத்தில் இந்த ஃபைலெல்லாம், அந்த கணிதமெல்லாம் பார்க்க பயந்தாருன்னா அவரை அந்த இடத்துல உத்தியோகம் பார்க்க முடியாது. ஆக ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, ரன்னிங் ரேஸ். அதில் ஓடுவதற்கு பயப்படுறவன் யாரும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க மாட்டார். நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஓடுகின்றால் வெற்றி பெறுவான். ஆக இந்த உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு வருவது எதுவாக இருக்கும்
இதில் ஞானிகள் சொல்லக்கூடிய நம் நாட்டிலே உருவான நம்முடைய சித்தர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் பயமற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. நாமெல்லாம் பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காகவும் பயப்படக்கூடாது. இப்போ பயம் பூஜ்ஜியம் அப்படின்னு சொன்னார் வள்ளலார். இந்த பயத்தை நீக்கக்கூடியது எது அப்படின்னா, நம்முடைய உணவு எல்லாமே ஒரு காரணமாகவும் காரியமாகவும் இருக்கும். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு ஒரு தென்னை ஓலை கீழே கிடந்தா கூட பாம்பு அப்படின்னு பயம். கொஞ்சம் சரியாக பார்த்த பிறகு இல்லை இது தென்னை ஓலை, இது கரும்பு சோலை அப்படின்னு அந்த பயம் உடனே போயிடும். இந்த பயம் வரும்போது அந்த படபடப்பு உடலில் எல்லா மாற்றங்களையும் உருவாக்கும். அந்த படபடப்பு தான் நோய்க்கும் காரணமாகுது. அதனால தான் ஞானிகள் எல்லாம் பயமில்லாத ஒரு தனித்துவத்தை அவர் கொண்டார்கள். அதற்கு ஒரு நம்பிக்கை வேணும் அவங்களுக்கு. ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த பயத்தை போக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் தனியாக நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மின்சாரம் கண்டிப்பாக இருக்கணும். கரண்ட் இல்லைன்னா பயம் வந்துடும். வீட்டில் யாருமே இல்லை, தனியாக இருக்கிறோன்னா பயம் வந்துடும். ஆக ரோட்டில் தனியாக நடந்து போக பயம். இந்த பயத்தை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு துணை வேணும். 2 பேராக போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக போனால் பயம் இல்லை. பேசிக்கிட்டே போங்க. தொழிலில் கூட செய்யும்போது கூட ஒருத்தர் கூட்டாளி இருந்தால் பயம் இல்லை. இந்த பயத்தை நீக்குவதற்கு ஒரு துணை தேவை. இந்த துணையெல்லாம் இப்போ போயிட்டு கத்தி, ஈட்டி, துப்பாக்கி, 4 ஆள் கூட எல்லா பயமும் நீக்குவதற்கு இதெல்லாம் இருந்தும் கூட அதெல்லாம் இல்லாத உலகமாக இன்றைக்கி ஆயாச்சு. இன்றைக்கி எது இருந்தால் பயம் போவோம்னா, ஏடிஎம்மில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நிறைய இருக்கணும், பாக்கெட்டில் பணம் நிறைய இருக்கணும், வீட்டில் நிறைய பணம் வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் பூஜ்ஜியம். இல்லை அப்போ தான் பயம் அதிகம். யாருக்கு பயம் இல்லைன்னா, எதுவுமே இல்லாதவன் பயப்பட மாட்டான். மிக உயர்ந்த நிலையில் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவனும் பயப்பட மாட்டான். ஆனால் கீழே இருக்கிறவனும் பயப்படுறதில்ல, மேலே இருக்கிற அவரும் பயப்படுறதில்ல. இந்தியாவில் பாதி சொத்து வச்சுட்டுருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவர் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லை, கட்டிக்கை துணி கூட இல்லை, மாற்று துணிக்கு மறு துணி இல்லை, மறு வேலைக்கு உணவு இல்லை, அவனுக்கு பயம் இல்லை. ஒன்று இருந்தால் பயமற்ற நிலைக்கு வரணும்னா நம்ம என்னவாக இருக்கணும்? ஒன்றும் இல்லாதவனாக இருக்கணும், இல்லைன்னா மிகப்பெரிய ஆளாக இருக்கணும். இந்த நடுநிலையில் இருக்க எல்லாருக்கும் தான் பயம். ஞானிகள் எல்லோரும் இந்த பயமற்ற நிலையில் தான் ஞானி ஆனாங்க. நம்ம ஞானி ஆகணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே விருப்பம்தான். எல்லாருமே ஞானி ஆகணும்னு விருப்பப்படுறோம். ஆனால் பயத்தினாலே யாருமே ஞானி ஆக முடியல. இந்த பயம்தான் நம்மளை ஞான நிலைக்கே தள்ளக்கூட முடியாத ஒன்றாக நம்மை இந்த பயம்தான் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பயம் நீங்குவதற்கு வழி என்ன? ஏதாவது ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பயத்தை நீக்கி கொண்டார்கள். கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, தனி வழியாக போயிருக்காரு. என் கையில் ஆயுதம் இருக்குது, நான் தனியாக போய் வருவேன்னு போடுறாரு. ஒரு அப்பப்போ வழி சோதனைகளை பார்க்குறோம், பத்திரிகைகளை பார்க்குறோம், செய்தி படிக்கிறோம். ஒரு காரை வழியில் நிறுத்தினாங்க, உள்ளே பார்த்தா கை தடிகள் இருந்தது, கத்தி இருந்தது, துப்பாக்கி இருந்தது. ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார் காரில் அப்படின்னா, யாரோ இன்னொருத்தரை தாக்குறதுக்காக போகிறாரு. ஏன்னா இவருக்கு தாக்குதல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டி இவர் அடிக்கிறார். இது எதனால் வந்திருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் பார்த்து பயம். இந்த பயம் எதனால்னா அபகரிப்புகள், அடாவடித்தனங்கள், தான் மட்டுமே இருக்க வேண்டும், தான் மட்டுமே வாழ வேண்டும். இந்த பயம் எந்த உருவத்தில் வரும், எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. இந்த பயம் நீங்குவதற்கு உபாய முறைகள் எது அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு துணை இருந்தால் தான் பயம் நீங்கும். ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கின்ற ஒரு வழக்கம், ஒரு பழக்கம் நம்முள்ள இருக்குது. என்னதான் ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தால் கூட
பயம் வருகின்ற போது அதை நீக்குவதற்கு மற்றொருவர் கண்டிப்பாக தேவை. உடல்நல குறைவு வருது, உடல்நல குறைவு வந்தால் மருத்துவர்கிட்ட போகிறோம். ஒரு மருத்துவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க, சும்மா கொஞ்சம் ரத்தம் அழுத்தம் இருக்குது, அது உணவு மாதிரி கொஞ்சம் மருந்து தரேன், சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும், போங்க அப்படின்ட்டா சரியாக போச்சு. அதே அந்த மருத்துவர்கிட்ட போகாமல் வேறு ஒரு மருத்துவர்கிட்ட போனோம். அவர் பார்க்குறாரு, ஐயையோ இதை மாதிரி ரத்த அழுத்தம் இவ்வளோ 400 இருக்குது, 300 இருக்குது, ஏங்க இந்த நிலையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நடக்கிறீங்க, இது எப்போ வேணாலும் விழுந்தீங்க போச்சு, நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுங்க, அழுத்தம் குறைஞ்சாலும் போயிடுங்க, அழுத்தம் அதிகமானாலும் போயிடுங்க, உயிர் போயிடும் அப்படின்னு பயம் காட்டுவார். அப்போ ஏற்கனவே அவனுக்கு உயிர் போகிற மாதிரி தான் இருக்கும், இதை காமிச்சதோ இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடும். பயத்தை நீக்குவர்கள் வேணும். அது மருத்துவ உலகத்தில் நம்ம பெரியவங்க சித்த வைத்தியம், சித்தர்களுடைய வைத்தியம், சித்தர் வைத்தியம் தான் சொல்லணும். சித்தான்னு சொல்லி வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப தவறான சொல். சித்தா கிடையாது, சித்தர் மருத்துவம். என்ன மருத்துவம்? சித்தர் மருத்துவம்னு தான் சொல்லணும். சித்த மருத்துவம்னு சொல்கிறதே தவறு. ஆக சித்தர் மருத்துவத்திலையும் சரி, அந்த ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லி சரகர்னு ஒரு பெரிய ஞானி, அவர் எழுதுனா இந்திய வரலாற்றில் வரும். சரகர் தான் ஆயுர்வேதம் எழுதினார். சித்த வைத்தியம் 18 சித்தர்களும் மருத்துவங்களை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அகத்தியர் மிகப்பெரியவர். அது அப்புறம் வந்தோம்னா போகர் பெரிய வைத்தியர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காகப சுண்டர், இப்படி அடிக்கிட்டே போகலாம். ராமதேவர், நிறைய ஞானிகள் வைத்திய முறையை எழுதியிருக்காங்க. ஏன் இந்த வைத்தியெல்லாம் வந்தது அப்படின்னா, பயத்தை நீக்குவதற்காக வந்தது தான். ஒரு பயம் என்ற நிலை ஒரு மனிதனுக்கு உருவானால் அதை தொடர்ந்து எல்லாமே வந்துடும். அப்போ பயத்தை நீக்குவதற்கு, தைரியமாக இருப்பதற்கு ஏதோ ஒரு துணை தேவை. அந்த துணை நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். இதுதான் உயர்ந்த ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும். ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களை பயம் ஊட்டக்கூடியவரை பார்க்கறதை நாம் தவிர்த்திடலாம். பயத்தை நீக்குகின்ற எண்ணங்களை உடையவர், அதை நீக்குவதற்கு உபாயம் சொல்லுகிறவர், இது ஒரு பயமா, இது ஒரு விஷயமா, இது ஒரு பிரச்சனையா, இதுலேருந்து வெளியே வந்துடலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பாருங்கள் எனக்கு தெரிஞ்சவருக்கு இப்படி ஆச்சு, பயந்தார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லது. அப்போ இந்த பயம்தான். ஒரு பத்திரிக்கை குறிப்பில் படித்தது கிட்டத்தட்ட 45-50 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த பயம்தான் மனிதன் மரணத்துக்கு காரணமா அப்படின்னு சொன்ன ஒரு விசாரணை கைதி விசாரித்து அவன்தான் குற்றவாளின்னு நிரூபணம் பண்ண பிறகு அவரை உள்ளே பாதுகாப்பாக வைக்கணும், அவரை சிறைச்சாலையில் ஒப்படைக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட மருத்துவ உலகத்திலேருந்து கொஞ்சம் சிபாரிசு பண்ணி அவரை எங்களுக்கு கொடுங்க, எப்படியும் அவரை சாகடிக்க போகிறீங்க, ஒன்று எப்படி நீங்கள் அந்த சிறையில் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கீங்க, அந்த மரண தண்டனை விதித்த அந்த ஆளை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் இந்த மனம் சார்ந்த சில விஷயங்களை ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம், எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. கேட்டதும் கொடுக்குறாங்க. அரசாங்கமும் சரி, அவன் குற்றவாளி, அவன் மரணத்தை ஏற்க தான் வேணும், அதுவும் இவங்க ஆய்வு பண்ணி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரட்டும், கொடுத்தாச்சு. அவர் வாங்கிட்டு நல்ல சாப்பாடு, நல்ல உணவுகள்லாம் கொடுத்து நல்லா வச்சுட்ருக்காங்க. ஒரு தேதியை சொல்லி, இந்த தேதியில் இத்தனை மணிக்கு உங்களை படுக்க வைப்போம், உங்களை கண்களை கட்டிடுவோம், நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது, உங்கள் காதுகள் மட்டும்தான் இருக்கும், வாயையும் கண்ணையும் சேர்த்து கட்டிடுவோம், உங்களுடைய நாசித்வாரம் வழியாக ஓடுகின்ற காற்று தான் நீங்கள் கவனிக்க முடியும், காதில் நாங்கள் சுற்றி இருந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்க முடியும், ஆனால் உங்களுக்கு மரணம் வரும், அது எப்படி நாங்கள் நிறைவேற்றோம்னு அந்த நேரத்தில் தான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவனை படுக்க வச்சாச்சு. கையை காலெல்லாம் கட்டிடுறாங்க, கண்ணையும் மூடிடுறாங்க, எல்லாம் பண்ணியாச்சு. அவன் முன்னாடியே நல்ல ஷார்ப்பாக, அதாவது கூர்மையான கத்திகள்
ஒரு பெரிய பக்கத்தில் மேலே ஒரு பாட்டிலு, கீழே ஒரு பாட்டிலு எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு டியூப்பு எல்லாம் சொருகியாச்சு. என்னன்னு கேட்டால், உன்னுடைய உடம்புல மேலே போவது சிரை. இரத்த குழாய்கள் சின்னதாக இருக்குது, அது சிரைன்னு பேர். அது அசுத்த ரத்தத்தை உள்ளே கொண்டு போகும். உள்ளே ஒரு குழாய் இருக்குது, அந்த குழாய் வந்து தமனின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த தமனியில் வர ரத்தம் பூரா சுத்த ரத்தம். அசுத்த ரத்தம் மேலே வரும். அப்போ அதை தேடி எடுக்கிறாங்க நம்ம கையிலலாம். அதை என்ன பண்ண போகிறோம், வெட்ட போகிறோம். உன் கையில் தான் வெட்டுவோம். வெட்டி அதில் டியூப்பு சொருவிடுவோம். உன்னுடைய உடம்புலேருந்து ரத்தம் இந்த பக்கெட்டில் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் உன்னுடைய உடம்புல இத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும்னு நாங்கள் தோராயமாக ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அவ்வளோ ரத்தமும் அவ்வளோ உதிரமும் உங்களை உடம்புல விட்டு வெளியேறினவுடனே அந்த இரத்த குழாயில் வழிகிற சத்தத்தையும் நீ கேட்குறத மறந்துடுவ. ஒரு கட்டத்தில் இந்த ரத்தம் சொட்டு சொட்டாக விழுவதையும் உன் காது உணராது. கடைசி சொட்டு விழுந்த அடுத்த நிமிஷம் நீ உயிர் போயிடும். உயிரே இந்த உடம்புல வச்சுருக்க முடியாது நீ அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி அவனை படுக்க வைக்கிறாங்க. நிறைய விஞ்ஞானிகள் குழு அந்த கண்ணை கட்டியாச்சு. கையில் தோள்பட்டைஇந்த கையில் அழுத்தமாக கொடுத்து ஒரு சாதாரண ஸ்கேல், ஒரு அளவீடு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பலகை, அந்த பலகையால் அழுத்தி பண்ணுறாங்க. இப்போது உன் கையை அறுத்தாச்சுன்னா அப்புறம் ஒரு டியூப்பை சொரியாச்சுன்றான். ஏற்கனவே முன்னேற்பாடாக டேப் வச்சுருந்தாங்க, திறந்தாச்சு, தண்ணி விழுது. அவன் காதில் தண்ணி விழுற சத்தம் கேட்குது, கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ரத்த வாசனையை அவன் மூக்குக்கிட்ட கொஞ்சம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இது ரத்தம் நல்லாவே ஒழுகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் மணியை சொல்லிக்கிட்டே இருக்கார். இது முடிஞ்சதும் இப்போது கடைசி ரத்தம் உன் உடம்புலேருந்து வெளியேற போகுது அப்படின்னு சொல்லி இந்த டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சாத்திக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் அவனுடைய ஹார்ட் பீட்டு நிற்குது, நாடி துடிப்பு அடங்குது. இப்படியே போச்சு. பட்டுன்னு எல்லா ரத்தமும் வெளியேறியாச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆளை பார்த்தா ஆள் இல்லை. ஒரு எல்லாத்தையும் அது தட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், போயாச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுங்க, அவனுடைய மனநிலை நம்ம உயிர் நம்ம விட்டு போக போகுது அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த எண்ணங்கள் ஆகப்பட்டது நல்லாவே இருக்கான், இறந்துட்டான். ரொம்ப பேர் இடியை பார்த்து பயந்து செத்தவங்க எவ்வளோ பேர், பயத்தினாலே செத்த நிறைய பேர் செத்துருக்காங்க. ஆக இந்த பயம் வந்து நம்முடைய அறிவை குறைக்கும், நம்முடைய முன்னேற்றத்தை குறைக்கும். வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய விஷயங்களே அடைய முடியாது. இதுக்கெல்லாம் எதுன்னா பயம்தான். பயம் ஒன்று இல்லைன்னா எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கலாம், எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளலாம். அதனால் சான்றோர் பெருமக்கள் என்ன செய்தாங்க, இந்த பயத்தை நீக்குவதற்கு ஒரே வழி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, எதெல்லாம் தோற்றம் மாறுதலுக்கு ஒப்பானது, மாறுதலுக்கு உள்ளானது, எது மாற்றம் இல்லாத ஒன்று அப்படின்னு பார்க்கின்ற போது, மண்ணும் மாறுது, தண்ணியும் மாற்றத்தை கொண்டு வருது, காற்று கூட நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது, ஏன் ஒரு வினாடிக்கு வினாடி மாறுது. இதில் மாறாதது எது அப்படின்னா ஆகாயம்தான். இப்போ மாறாத நிலை இந்த ஆகாயத்துக்கு தான் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது, இந்த ஞான அனுபவத்தை நோக்கி போகின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் அந்த ஸ்திரத்தன்மையை அடைவதற்காக பல உபாயங்களை மேற்கொண்டார்கள். அதில் வந்தது தான் மந்திரம், தந்திரம், யந்திரம். இதெல்லாம் மக்களை காப்பதற்காகவும் மக்களின் பயங்களை நீக்குவதற்காகவும் வழிபாடுகள், ஆராதனைகள் எல்லாமே எப்படி வந்ததுன்னா மனிதனுடைய பயத்தை நீக்குவதற்காக. இது ஒரு உண்மை மார்க்கமானா இல்லை, இது ஒரு உபாய மார்க்கம். ஒருத்தர் பயப்படுறாரு, அந்த பயம் உனக்கு கூடாது, நான் ஒரு ரட்சை ஒன்று கட்டித்தரேன், அது 108 முறை நான் ஓதியிருக்கேன், 1008 முறை நான் மந்திரம் சொல்லி உருவேற்றிருக்கேன்,
அதை நீ கையிலே அணிந்து கொண்டேயானால் நீ பெரிய பராக்கிரமசாலி, உன்னை அடிக்க யாரும் கிடையாது அப்படின்னா அதை வாங்கி கட்டிக்கிட்டு போகிறார். அவன் அந்த விஷயத்தில் ஜெயித்து வெற்றி பெற்று வருவான். நீங்கள் கொடுத்த ரட்சை தான் எனக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவான். உடனே அவர் சந்தோஷப்பட்டார். அவன் ஏதாவது கொண்டு வந்து பிரியப்பட்டு கொடுத்தான்னா வாங்கிக்குவார். ஆனால் இந்த நிலை காலப்போக்கில் என்ன ஆகிப்போச்சே, நான் ஒரு ரட்சை கொடுத்தா 10 நாளைக்கு உனக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா இவ்வளோ ரூபா, ஒரு ஆண்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ரட்சை கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இல்லைங்களா? இப்படி இந்த ரட்சை கட்டுறது அது ஏத்தாக தன்னிடம் உள்ள உபாய வழியை தான் எத்தாக கொடுக்கின்றது தான் தா எத்து. என்னத்து? தா எத்து. எத்தாக கொடுக்குறது, பேசி அவனை மயக்கி கொடுத்துறது. இதை கட்டிக்கோ, யாரும் பார்க்காத இடத்துல கட்டிக்கோ. இப்படி நிறைய இன்னமும் வழங்கி வருது. இப்போ நிறைய பேர் பாருங்கள், கையில் கயிறு, இடுப்பில் கயிறு, காலில் கயிறு, கழுத்தில் கயிறு, எங்கெல்லாம் கயிறு கட்டணுமோ அவ்வளோ கயிறும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கயிறே உலகமாக போச்சு. நாம் எங்கே போய் நின்னாலும் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னால் கயிறு கட்டுறவங்க கூட இல்லாத இல்லை. ஏன் இந்த கயிறு? காலையில் வராரு ஒருத்தர், அவர் கையில் ஏகப்பட்ட கயிறு. என்னப்பா இதெல்லாம் கலர் கலராக இருக்குது அப்படின்னா, இது இந்த கோயில், இது இந்த கோயில், இது இந்த சாமி, இது இந்த சாமின்னு எல்லாம் சொன்னார். எனக்கு ஒரே ஒரு கவுர் கூட நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா நான் கிண்டலான்னாரு. கோபம் வருது பாருங்க அவரு. இந்த கிண்டலான்னு கேட்ட பிறகு அது போகிறது என்கிட்ட கவுரு இருக்குன்னா அதானே. இந்த கயிறு என்ன செய்யும்? கொஞ்சம் அறிவில் ஏழைகளாக இருக்கிறவங்கள ஏமாற்றுக்கிற வேலை இதெல்லாம். நான் பேசும்போது சொல்லுவீங்க என்ன கவுரு கட்டுறியான்னு. ஆனால் நீ கட்டின்னு இருப்ப கவுரு. உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை. நீ எப்படி வந்த, எப்படி இருக்க, உன்னை அனுப்பியது யார், உனக்குள்ளே இருப்பது என்ன, உன்னால் இந்த உலகத்தில் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று இருக்கா, உன்னுள் இருக்கக்கூடிய பேராற்றலை நம்புவதே கிடையாது. நீ ஒரு ஆஃப்டரால் ஒரு சாதாரணமாக ஒரு நூல்க ஒரு நம்புகிற. நீ கேட்டால் அந்த நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு படத்தை கொடுத்து, இந்த படத்தை வச்சுக்கோ, இது உனக்கு எல்லாம் செய்யும். அதுக்கப்புறம் சக்கரங்கள். இந்த சக்கரங்கள்லாம் ஏதாவது செய்திருக்கா யாருக்காவது? செய்திருக்கு. இதை பற்றி நீங்கள் திருமந்திர நூல் தந்திரங்கள் உள்ளடக்கியது. 5 தந்திரம் 6 தந்திரம் இருக்குது. இந்த தந்திரத்தில் இந்த மந்திரம் தந்திரம் சொல்கின்ற போது அதை திருமூலர் தெளிவாக எழுதியிருக்கார். அந்த வரை கோடுகளுக்கு ஒரு ஆற்றல் உண்டா அப்படின்னா இருக்குது. வரை கோடுகளுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அதை யார் சொல்லுவாங்க அப்படின்னா, அதை சொல்ல தகுந்தவர்கள் சொன்னால் அந்த கோடுகளுக்கு ஆற்றல் உண்டு, அந்த வரை கோடுகள். இப்போ நம்ம பார்க்குறோம், பாதையில் போயிட்டுருக்குறோம், ஒரு சாலையின் அருகில் இடதுபுறமா அல்லது வலதுபுறமா ஒரு யூ மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் நம்ம யூ டேர்ன், யூ மாதிரி வரையணும்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல போகிறோம், பாதைக்கு நடுவில் 2 இண்டு குறி போட்டிருக்கு. அந்த குறியை பார்த்தோம் என்ன ஞாபகம் வரும்? இதுக்கு மேலே நீ அங்கே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல பண்ணோன்னா ஹார்ன் போட்டிருக்கோம், அதில் குறி போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்தம் போடாத, இல்லை குறியீடு தானே அது. இன்னொரு இடத்துல இப்படி போட்டு வச்சுருக்கோம். என்னென்ன பாலம் வருகிறது, குறுகிய இடம். இந்த கோடுகள் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுபோல் எந்திரங்கள் அப்படின்னா அந்த கோடுகளை வரைமுறையெல்லாம் சொல்லியிருக்காரு திருமந்திரத்தில் திருமூலர். அந்த சக்கரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. இந்த சக்கரங்களை யார் பிரயோகிப்பார்கள் அப்படின்னா, தனக்குள்ளே சக்கரங்களை அனுபவித்து அந்த சக்கரங்களிலே தன்னுடைய எண்ணங்களை கொண்டு கூட்டு நிலையை சேர்த்து உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சுவாச காற்றை சரி செய்து இந்த சுவாச காற்றின் மூலம் பதிவினை அதில் உருவாக்கும். இப்போ சாதாரணமாக கிராமஃபோன் தட்டுன்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில். அது மேலே ஒரு காந்த முள் வைப்பாங்க, சவுண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பெட்டியில் கீ கொடுப்போம். நாங்கள் எங்கள் வீட்லேயும் இருந்தது. அதில் போட்டு அந்த கிராமஃபோன் தட்டை வச்சு தூக்கி அந்த பாக்ஸ் வச்சா பாடும். அவங்களுடைய மாஸ்டருடைய வாய்ஸை கேட்டு தான் அது.
செல்லமாக அதை கண்டுபிடிச்சவர் நாய் வளர்த்தார். அவர் குரலை அதில் பதிவு பண்ணி போடுறார். போட்ட உடனே நாய்க்குட்டி ஓடியாந்து அந்த புனல்கிட்ட உட்காந்து கேட்குது. அதையே அடையாளம் பண்ணி கிராமப்புற தட்டெல்லாம் வந்து பார்த்துறீங்களா, அந்த புனலுக்கு நேராக ஒரு நாய் உட்காந்துருக்கும். ஈஸ் மாஸ்டர் வாய்ஸ். அதனுடைய அவங்க முதலாளியுடைய வார்த்தையை கேட்குறதுக்காக உடைய வந்து உட்காரும். ஆக அந்த குரலை அதில் பதிவு பண்ணார். பதிவு பண்ணது மறுபடியும் வெளியே எடுக்கிறார். இன்றைய விஞ்ஞானம் அது பண்ணுச்சு அப்படின்னா, அன்றைய விஞ்ஞானம் பண்ணியிருக்குமானா பண்ணியிருக்கு. நம்மவர்கள் அப்படி கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. நம்ம உடல் உள்ள வள்ளல் பெருமான் சொல்லுவார், எல்லா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க அவை பிராட்டி. உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டின்வாங்க. அப்போ உடல் சக்கரத்தில் உறுப்பு இருக்கா அப்படின்னா, இன்றைக்கி ஸ்கேன் பண்ணுறாங்களா, அதெல்லாம் உடல் சக்கரம் தான். இந்த உடம்பு இப்படி இருந்தால் இப்படி கோடு இருக்கும். அப்போ உடல் சக்கரத்துக்கு ஒரு கோடு உருவாக்கிட்டாங்க. அது கோடு வேர்டு இல்லையா? அந்த கோடுகள் தான் வார்த்தை ஆகிறது, வார்த்தை தான் வாழ்க்கை ஆகிறது. ஆக நாம் பிறக்கும்போது ஒரு கோடு போடுறோம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கட்டம் ஒன்று போட்டு அதில் இவர் இங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார், இவரை பார்க்குறார், இவரை பார்க்குறார். அந்த கட்டத்தை போட்டு உங்கள் கையில் போட்டு கட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போகாமல் பார்த்துக்கிறார். ஏன்னா அந்த கட்டத்தில் இருந்தால் தான் நீங்கள் எல்லாம் சாதிக்க முடியுன்ற மாதிரி உங்கள் மனநிலையை உருவாக்கி, நீங்கள் இப்போ இதை பண்ணலாமான்னு கேட்டால், இல்லை இப்போ அங்கார தோஷம் இருக்குது, ராகு வந்து 8ஆம் இடத்துல வந்திருக்காரு, குரு பார்வை இல்லை உங்களுக்கு, ஆகையினால நீங்கள் இந்த புரட்டாசி போயிடணும், கார்த்திகை மாதத்தில் இந்த தொழிலை ஆரம்பிங்க. இது ஒரு பெரிய பயம் விட்டுறதா? நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு இருந்திருப்பீங்களா? ஆக இதை எப்படி கணித்து சொல்ல முடியும்? இப்படி இந்த பயத்தை ஊட்டுவதற்குரியது, பயத்தை நீக்குவதற்குரிய உபாய முறைகள் நிறைய இருக்குது. ஆக நாம் எதுலேயுமே சிக்காதவர்கள் ஞானிகள். அவர் திருமந்திரத்தில் சொன்னார் அப்படின்னு சொன்னால், எளிய ஜீவர்களுக்கு மேலே ஏறுவதற்கு ஒரு உபாய வழி. அதெல்லாம் இந்த சக்கரங்கள்லாம் நம்ம உடலில் இருக்குது. ஈரெட்டு சக்கரம் சொன்னாங்க, உடல் நிலையை சொன்னாங்க. இந்த பாசாங்குசத்தால் அப்படின்னு எழுதுவாங்க அவை பிராட்டி. இந்த சக்கரம்லாம் நம்ம ஆதார மையங்கள் சொல்லுவாங்க. நம்முடைய உடல் மையங்களில், ஆதார மையங்களில் சுவாச காற்று ஓடி அது செயல்படுத்தக்கூடிய நிலைகளை சக்கரங்களாக உருமாற்றினார்கள். இந்த ஒவ்வொரு சக்கரத்திலையும் உருவேற்றுவது. எப்படி உருவேற்றுவது? எது? சுவாச காற்றை அந்த உரிய இடத்துல கொண்டு போய் அதை விழிப்படை செய்வார்கள். இது தனி ஒரு மனிதன் தானாக தான் செய்ய முடியும். உங்களுக்கு நீங்கள் தான் பண்ணிக்க முடியும். வேறொருவர் அதை எழுப்ப முடியாது, அதை தணிக்கவும் முடியாது. அதை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்கரத்தை நான் எழுப்பி விடுறேன், மறுபடியும் நான் தணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது முடியாத ஒன்று. உங்களுடைய சுவாச காற்றை வைத்து நீங்கள் தான் அதை கொண்டு போக முடியும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு தண்ணி நிறைய குடிச்சிட்டிங்க, ஒன்றுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணத்தை உருவாக்குறது யார்? தண்ணீர் குடித்தது நீங்கள் தான். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காந்தீங்க சொற்பொழிவு கேட்க. ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு மேலே உட்கார விடலை, உங்களுக்குள்ளேயே ஒரு செய்தி வருது. அது எந்த மையத்திலேருந்து வரும்? எங்கே அந்த மையத்திலேருந்து புறப்பட்டு எந்த மையத்துக்கு போனால் எந்த மையம் உங்களை எழுப்பி வேலை வாங்குது? அப்போ இந்த உடலில் மூத்திரப்பை, மூத்திரக்காய், மூத்திரப்பை, மூத்திர வழி பாதை, மூத்திர தாரைன்னு வாங்க, அப்போ சிறுநீர் பாதை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு நரம்பு மையம். அது தண்டுவடத்தில் முடியும். தண்டுவடம் கொண்டு போய் எங்கே சிறுமூளை, பெருமூளை அந்த பகுதியில் முடிக்கும். இப்போ அங்கே ஒரு உணர்வு ஏற்பட்டு நீ எழுந்துடணும். ஆக இந்த சக்கரத்தினுடைய இயக்கம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. உணர்ந்து என்ன செய்வோம்? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்போ அந்த சக்கரம் என்ன ஆகும்? நல்ல வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சக்கரம், நீங்கள் 2 சக்கர வண்டியிலேயே ஒரு 70-80 போய் 2 பக்கமும் பிரேக்கை அப்ளை பண்ணி காலையும் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி போகிறதோடு இல்லை, வண்டியில் இருக்கிற நீங்களும் போகிறீங்க. 4 சக்கர வண்டியில் போயிட்டுருக்குறோம். வண்டியில் கிளச்சை மெரிக்காமல், கியரை போடாமல், கியரை மாற்றாமல் அப்படியே ஆக்சிலேட்டரை அமுக்கிட்டு பிரேக்லேயும் காலை வச்சா என்ன ஆகும்? ஒரு முறை நான் போகும்போது நடந்தது.
செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போயிட்டுருக்குறோம். புதுசாக ஓட்டுறவருன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் வண்டி வாங்கினார், அவர் வண்டி அவரே தான் ஓட்டுறாரு. சரி அப்படின்னு அந்த ஓட்டுநர் நம்பி தான் போகிறோம். இப்போ நீங்கள் காரில் ஏறீங்க, பஸ்ஸில் ஏறீங்க, நீங்கள் ஏறி டிரைவர்கிட்ட போய் எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுற அப்படின்னு விசாரிச்சுட்டு நீங்கள் பேருந்தில் பயணிக்க முடியுமா? முடியாது. உங்கள் தொலைபேசியில் கார் வேணும்னு சொல்கிறீங்க, கார் ஸ்டாண்ட்லேருந்து வருது. வந்த உடனே அவரை நான் உண்மையிலே கேட்பேன், ஏன்பா ஸ்டாண்டில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் வரீங்க, இரவு பயணம் போனேங்க, தூங்குனியா? இல்லைங்க, ராத்திரிலாம் தூங்கலை, முதலாளி வண்டி எடுத்துன்னு இங்கே போன்னு சொல்லிட்டாரு, தயவுசெய்து நீ போய் வாப்பா. என்ன இரவு முழுவதும் வண்டி ஓட்டிருக்கார், தூங்கலை. அவரை நம்பி வண்டி அவங்க கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா அது விபத்து நடந்தால் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது, கிளைம் பண்ணிக்குவாங்க, அவங்க தப்பிச்சுக்குவாங்க. நமக்கு இன்சூரன்ஸ் ஏது, நாம் தப்பிக்க முடியாதுல்ல. அப்போ நாம் அந்த ஓட்டுநர் கேட்கணும், நீ தொடர்ந்து வண்டி ஓட்டினியா, தூங்கலையா? அப்படின்னா நீ வேணால் நீ போய் சார், நான் வேறு வண்டி எடுத்துக்கிறேன். இதுதான் நிலை. ஆக நம்முடைய சக்கரங்கள் என்னெல்லாம் சொல்லுதோ அதை கவனம் கொடுத்து கேட்கறது இல்லை. இந்த மூலாதாரத்து 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன். இந்த சக்கரங்களை பற்றி விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா, திருமூலத்தில் நவக்காரி சக்கரம்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் நான் விளையாட்டாக பேசலை, சக்கரங்களை பிரயோகம் பண்ணியிருக்கேன் எப்போ வள்ளலார்கிட்ட வருவதற்கு முன்பு. ஏன்னா இந்த சக்கர பிரயோகங்களை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நல்லதும் செய்யும், தீதும் செய்யும். ஏரொளி சக்கரம், நவாக்காரி சக்கரம், திரு அம்பல சக்கரம். திரு அம்பல சக்கரம் தான் மிக உயர்ந்தது. இந்த திரு அம்பல சக்கரம் எவனா போடுறான் அப்படின்னா மிகப்பெரிய ஆளாக இருக்கணும் அவன். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நின்று பழகிறவனுக்கு தான் திரு அம்பல சக்கரமே செயல்படும். இந்த சக்கர பேருன்னு தனியாகவே திருமந்திரத்தில் எழுதியிருக்கோம். மந்திரம், தந்திரம், யந்திரம் 3 பேர்த்தையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் திருமந்திரம். நீங்கள் வள்ளலார்கிட்ட வந்தீங்கன்னா மந்திரமே அருட்பெருஞ்சோதி தான், தந்திரமே ஜீவகாருண்யம் தான், யந்திரம் எதுன்னா நீங்கள் செய்கின்ற பணி தான். சிவானந்தர்கிட்ட வந்தாலும் சரி, வள்ளலார்கிட்ட வந்தாலும் சரி, இதுதான் வழி. வழி இது, துறை இது, முறை இதுன்னு இவங்க இப்படி நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஆக அந்த யந்திரங்கள்லாம் செயல்படணும் அப்படின்னா நம்முடைய உடல் சக்கரத்தை புரியணும். உடலில் ஒவ்வொரு மையமும் ஒவ்வொரு வேலையை செய்துட்டுருக்கு. நம்முடைய எண்ணங்களை திசை திரும்பும்போது இந்த பயம்தான் திருப்ப முடியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம உடலில் இருக்கிற நம்ம மனதை நாம் நேர்படுத்தி ஒழுங்குபடுத்தி சரியாக வேலை வாங்கணும். அப்படின்னா நம்ம சுவாச காற்று தான் நம்ம நடத்திட்டு இருக்குன்னு நம்ம சிவானந்தர் அழகாக சொல்லிட்டார், வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, 18 சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிறவிக்கு காரணமானதும், அதாவது நம்முடைய பிறப்புக்கு காரணமாகவும், நம்முடைய இருப்புக்கு காரணமாகவும், நம்முடைய இறப்புக்கு காரணமாகவும் காரியப்படுத்துவது காத்து கொண்டு தான். இந்த காற்றை முறைப்படுத்தி சரிப்படுத்தி வாழ்கின்ற போது நமக்கு எதுவுமே இல்லை, பயத்தை கூட நீக்க முடியும். எப்போது பயம் வரும் அப்படின்னு சித்தா ஆயுர்வேதம் என்ன சொல்ல வராங்க, கீழே தொப்புளுக்கு கீழே மலைக்குடலை நிறைய மலம் கட்டி, மலம் போகலை, 1 நாள் போகலை, 2 நாள் போகலை, மனநிலையே போயிடும். மலம் கழிக்கலைன்னா தூக்கம் கிடையாது. தூக்கம் இல்லைன்னா 1 நாள் 2 நாள் தூங்காமல் இருக்கலாம். தொடர்ந்து தூங்கலைன்னா மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன பேர் கொடுப்பாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனதை ஓய்வு நிலை கொண்டு வருவதற்காக மருத்துவ உலகத்தில் உறங்குவதற்கு தான் மருந்து கொடுப்பாங்க. மனதை ஓட விடாமல் நிறுத்துவதற்கு அங்கே மருந்தே இல்லை. மனம் ஓடிட்டு தான் இருக்கும், அதை அப்படியே அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க, செயல்படாமல் தடுக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அளவீடுகள் ஏறிட்டே போகும். ஒரு கட்டத்தில் அதுக்கு மேலே மருந்து இல்லைன்ற ஒரு நிலை வரும்போது அந்த மனிதன் வீணாக போயிட்டான். ஆக இதுதான் இன்றைய வாழ்க்கை நிலை. இந்த பயம் எங்கே கொண்டு போய் விடுது பாருங்க. ஆக இந்த மலக்குடலில் கீழே நமக்கு மலம் போகணும். இதெல்லாம் ஞானிகள். அதனால தான் சித்தாவும் ஆயுர்வேதாவும் ஒரு வைத்தியர், சித்த வைத்தியர் இல்லை ஆயுர்வேதா மருத்துவர், அவர்கிட்ட நீங்கள் போனதும் என் பயப்படுறான் பையன், பொண்ணு பயப்படுது,
இவர் பயப்படுறாரு. இந்த பயம் ஏன் வருது? உட்கார வச்சு கேட்குறாரு, டாய்லெட் போனியா? அழகாக சொல்லுவார், இல்லை போகவே இல்லை. முதலாவது செய்வாங்க, குடலை சுத்தம் செய்ய சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ, பயம் இருந்தால் குடலில் மலம் கட்டியிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பயம் வரும்போது தான் அந்த மலைக்கட்டு என்ன செய்யும், அப்படியே சுழன்று தண்ணியை பூரா எடுத்து போயிடும். ரொம்ப பேருக்கு பயத்தினால ஒன்றுக்கும் போயிடுவாங்க, மலமும் கழிச்சிடுவாங்க. ஒரு உடம்பு எடுத்த நமக்கு பயம் வரும்போது 100க்கு 90 பேருக்கு ஒன்றுக்கு போயிடும், மலம் போயிடும். ஏன்னா இந்த பய உணர்வு. இந்த பய உணர்வு உள்ளே இவ்வளோ வேலை செய்யுமா அப்படின்னா, ஆமாம். அதுக்கு மேலே இந்த மலம் கழியும் ஒன்றுக்கு போயிடும். பசங்களை மிரட்டுறோம்ல, பசங்க ஒன்றுக்கு போயிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன்? பயத்தினால. இன்னும் அதுக்கு மேலே நீங்கள் பயம் ஊட்டும் போது கை காலெலாம் என்ன ஆகும்? நடுக்க ஆரம்பிக்கும். இப்படிதான் பயம் யாருக்கும் காட்டவே கூடாது. பக்தி என்பது நெகிழ்வு, அன்பு, தயவு, கருணை, இரக்கம். இந்த பயம் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம வளர்ச்சி பாதிக்கப்படாமல் இருக்கிறது தான். நம்ம பயத்தை நீக்குவதற்குரிய முயற்சியில் இருக்கணும். அந்த பய உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, உணவுகளில் பார்க்கும்போது தாவர உணவுகளை எடுக்கின்ற யாரும் எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க. அதை எதிர்கொள்ளும் ஒரு திறன் அந்த தாவர உணவுகளில் இருக்குது. இதை நிரூபணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நாம் வாழ்க்கையில் நெறிமுறையில் நடைமுறையில் பார்க்குறோம். இந்த தாவரங்கள் அப்படின்னு சொன்னால் அது சகிப்புத்தன்மை, பொறுமை, எதிர்ப்பின்மை, இதெல்லாம் இல்லாமல் விட்டு கொடுக்கும் தன்மை, இதெல்லாம் தாவரங்களுக்கு உண்டு. ஒரு மரம் நடுறீங்க, அது பக்கத்துலேயே இன்னொரு மரம் நடுங்க. 2 மரமும் ஒன்றோட ஒன்று முட்டி மோதின்னு வளர மாட்டான். இவன் பாட்டுன்னு இப்படி போவான், இவன் பாட்டுன்னு இப்படி வளருவான். இதில் இன்னொரு 2 கொண்டு போய் அது கீழே நடுங்க. குடும்பமான வரைக்கும் அவனுக்கும் இவனுக்கும் இடம் விட்டு போக ஆரம்பிப்பான். ஒருத்தர் மேலே ஒருத்தர் போய் மோத மாட்டான். நாமெல்லாம் கியூவில் நில்லுன்னா முன்னெடுக்கிறவனை இடிப்போம், பின்னாடி இருக்கிறவன் நம்மளை இடிப்பான். நமக்கு 6 அறிவு, அதுக்கு 1 அறிவு. அதுக்கு இடித்து தள்ள தெரியாது, மோத தெரியாது, இல்லைங்களா? ஆக அது கூட ஒதுங்கி போகும் ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. ஆக இதில் இந்த ஒதுங்கி போகிற தன்மை எல்லா மரம் செடி கொடிகளுக்கும் இருந்தாலும் கூட, என்னுடைய அறிவு கேட்டியது, நான் செய்த ஒரு ஆய்வில் பாக்கு மரம் இருக்குது பாருங்கள், அது வளைஞ்சே கொடுக்காது. கூடுமான வரைக்கும் நேராக போகணும்னு முயற்சி பண்ணோம். ஒரு கட்டத்தில் போக முடியாதுன்னு சொன்னால் செத்து போயிடும். ரொம்ப பேர் வாழ்க்கையில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்னுவாங்க. அப்படியே இருந்து செத்து போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான், யார்கிட்டருந்தும் வாங்கவும் மாட்டான், அப்படியே போய் சேர்ந்துடுறது. அதான் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அதுவும் கூடாது. உலகில் பல கற்றும் கல்லாதவர்னுவார். உலகோடு என்ன செய்யணும்? ஒட்ட ஒழுகல். ஒட்டி ஒழுகி போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீ வாழணும். எதிர்ப்பிலேயே வாழுங்கள் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு எதிர்ப்பிலே வாழ முடியும்? எதிர்ப்பில் வாழ்வது மிக சிறந்த நிலைன்னா அதுதான் உயர்ந்த நிலை. ஆனால் எதிர்ப்பு எப்படி வரும்னு தெரியாது இல்லையா? ஆக இந்த மந்திரம், யந்திரம், தந்திரம் அப்படி சொல்லுறது மனிதனுக்கு முதல்ல மலைக்குடலில் மலம் இல்லாத ஒரு தன்மை வந்தால் தான் பயம் இல்லாத தன்மை வரும். மலத்தை நீக்கணும். இதுக்கு தான் வள்ளலார் உபாய முறையில் மலை ஜல உபாதைகளை கிரமமாக கழிக்கணும். ஏன்னா நீ ஞான அனுபவத்துக்கு போகிற. பெரும்பாலும் யோகா அனுபவத்தில் வருகின்ற போது, நான் வள்ளலார் நெறியில் இருக்கேன், இல்லை நான் அவர்கிட்ட வாங்கினேன், இவர்கிட்ட வாங்கினேன், தீட்சை வாங்கினேன், போனேன், இன்றைக்கி கூட என்னுடைய குருநாதரை பற்றி பேச சொன்னாங்க, சொல்லியிருக்கேன், நான் எப்படி தீட்சை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த நிலையில் எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சுவாசம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேணும். அப்படின்னா உடம்பை முதல்ல சரி பண்ணணும். இந்த உடம்பை சரியாக பண்ணாமல் நீங்கள் மூச்சை சரி பண்ண முடியாது. நீங்கள் மூச்சுக்கிட்ட போகணும் அப்படின்னாலே உடல் மீது உங்களுடைய முதல் முயற்சி உடலில் இருக்கணும். இந்த உடம்பு நம்ம சொல்வதை கேட்டு நடக்கிற மாதிரி உடம்பை பக்குவப்படணும். இந்த உடம்பு நம்ம கைவசம் வருவதற்கு என்ன உபாயமோ அது அவர்களுக்கு ஒரு முறை இருக்கும். நீங்கள் இந்த உடம்பு அவர்களுக்கு கொடுத்த உடம்பு, அவரவர் உடம்பு.
அந்த உடம்புக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நிர்ணயம் பண்ணது. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு, கல்லீரல், மண்ணீரல், கணையம், உள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிறது அத்தனையும் நீங்களும் நானும் கேட்டு வரல. இதை யார் கொடுத்துருப்பாங்க? இதை கொடுக்கும்போது இவ்வளோ பேர் இருக்கோம். ஒவ்வொருடைய முக அமைப்பும் வித்தியாசமாக இருக்குது. நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு 50 ரூபா விநாயகர் ஒரு சைஸில் இருப்பார். ஒரு 100 ரூபா விநாயகர் கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருப்பார். ஒரு 500 ரூபா விநாயகர் கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் சூப்பராக இருப்பார். அவன் செய்த டை அப்படி அந்த டையில் போட்டு எடுப்பாங்க இல்லைங்களா? நம்ம எல்லாம் எந்த டையில் எவன் போட்டான்? அவன் மட்டும் கிடைச்சான்னா நம்ம ஏன் இப்படியெல்லாம் பண்ணான்? ஒருத்தரை களிமண்ணில் பண்ணிட்டான், ஒருத்தரை செம்மண்ணில் பண்ணிட்டான், செம்மண்ணும் களிமண்ணும் சேர்ந்து ஒரு ஆளை பண்ணிட்டான். இப்போ யார் தேடினாலும் பொண்ணு தேடினா சிவப்பாக கேட்குறாரு, மாப்பிள்ளை தேட்டா சிவப்பாக கேட்குறாரு. இந்த சிவப்பில் என்ன தான் இருக்குன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். சிவப்போட கருப்பு தான் உயர்ந்தது. கருப்பில் தான் எல்லாமே இருக்குது. கருப்பு இல்லாமல் ஒரு உலகம் கிடையாது, கருப்பு இல்லாமல் ஒரு உயிர் கிடையாது. இன்றைக்கி கருப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது பிறவியிலேருந்தே நம்ம கருப்பில் தான் இருக்கிறோம். விடாது கருப்பு, கருப்பு விடாது. பிளாக் ஹோல் சொல்லுவாங்க. கரு புள்ளி, கருந்துளை எல்லாம் பேசப்படுது உலகத்தில். அதனால் இந்த மையங்களுக்கு காரணமாக இருக்கிறது உடம்புல மையம். இந்த மையங்களை எழுப்பணும் அப்படின்னா இந்த உடம்பு வேணும், உடம்புல இருக்கிற சுவாசம் வேணும். உடம்பை சரியாக பண்ணால் தான் நீங்கள் சுவாசத்துக்கிட்ட போக முடியும். அப்போ உடம்பை சுவாசம் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கை. உடல் இல்லாமல் சுவாசம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இந்த உடம்புல தான் கண்ணு, காது, மூக்கு, வாயு அத்தனையும் இருக்குது. அதை செயல்படுத்துறது மூச்சு காற்று தான். ஆக இந்த உடலை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே உடல் இல்லை, இந்த ஒவ்வொரு உடலுக்கும் ஏற்ற ஒவ்வொரு உணவு இருக்குது. யார் அதனால் குடும்பத்திலேயே ஒருவருக்கு பொருந்தக்கூடிய உணவு அடுத்தவருக்கு பொருந்தலை. நானும் தான் உன் கூட நேற்று சாப்பிட்டேன், நல்லா இல்லை, உனக்கு மட்டும் ஏன்டா வகுத்தால் போகும், 2 தடவை போய் வந்துட்டேன், எனக்கு அது ஒத்துக்கலை. அது எப்படி ஒத்துக்காது போகும்? மறுநாளும் சாப்பிட வையா அவரை, அப்படியும் ஒத்துக்கலை அவர். அப்போ உணவு ஒரு உடம்புக்கு ஒத்துக்கிற உணவு ஒத்து வரலை. அப்போ ஒத்து போகிறதுனா இந்த உடம்பு கூட நம்மளால் ஒத்து போக முடியல. இந்த உடம்பு சொல்லுவது நாம் கேட்குறதே கிடையாது. உடம்பு சொல்கிறத நாம் எப்பயாவது கேட்டிருக்கிறோமா? பசி வந்துடுது, சாப்பிட்டுடு அப்படின்னு உள்ள ஒரு சொல்லு வரும். நான் அப்புறம் சாப்பிட்றேன், இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன், இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன். இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட வர்றதுக்குள்ளே அது என்ன வேலை பண்ணிடும்? வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, எல்லா புண்ணும் வந்து சேர்ந்துடும். ஆக இந்த உடல் நம்ம கூட இருக்கணும், நம்ம பழகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பயிற்சியை தான் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசான்கள். உடம்பை பக்குவத்தில் வைக்கணும். இந்த உடம்புக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கிறீங்க, காலையில் என்ன கொடுத்தீங்கன்னு பாருங்கள். சோர்வு இல்லை, உடல் சோர்வு இல்லை, மனச்சோர்வு இல்லை. மத்தியானம் என்ன கொடுத்தீங்க பார்க்கணும், இரவு என்ன கொடுத்தீங்கன்னு பார்க்கணும். மனச்சோர்வோ உடல் சோர்வோ இல்லை. அப்போ சோர்வற்ற ஒரு உற்சாகமான நிலையில் இதெல்லாம் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் தொடர்ந்து எடுக்கணும். எக்காந்தம் பண்ணிட்டு அதை மாற்றக்கூடாது. அது சிலர் அப்படி இல்லை, மாற்றி 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 சாப்பிட்டு இந்த உடம்பை மனசை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, மற்ற ஜீவராசிகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம கொட்டையில் 5 மாடு கட்டியிருக்குன்னா இந்த மாடுக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் இந்த வேலையில் செடி கொடியெல்லாம் முந்தா நாள் 3 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் காற்றுல எல்லாம் அறுந்து விழுந்து போச்சு. எல்லா கொடியும் அறுத்து கொண்டு போய் அதுக்கிட்ட போட்டால் சாப்பிடணும்னு போட்டாச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு கருப்பு மாடு நிறைய சாப்பிட்டுருச்சு. நேற்று காலையில் 11 மணிக்கு அங்கே போனால் அந்த மாடு மலம் கழிக்கலை, தண்ணியாக வச்சுருக்கு உடம்பு பூரா. இப்போ என்ன ஆயிடுச்சு? நேற்று நல்லா இருந்தானே, இன்றைக்கி ஏன் இப்படி ஆனா? போனால் நாம் கொடுத்த உணவு சரியில்லை. உடனே அவரை கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? அதுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரியாயிட்டான்னு வச்சுங்க. ஒரே ஒரு மாடுக்கு அந்த உணவை மாற்றி கொடுக்கும்போது எடுத்து இந்த வேலை. அப்போ நாம் அதை கட்டி வளர்க்குறோம், நம்ம தான் அதுக்கு பொறுப்பு.
நம்ம உடலை நாம் பார்க்கணும், அது சொல்லுவதை நம்ம கேட்கணும். எது பொருந்துகிறதோ அந்த உணவுகளை மட்டுமே கொடுக்க வேண்டும். ரூபா கொடுத்து, கோடி ரூபா கொடுத்து இந்த விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நீங்கள் பாட்டுன்னு சாப்பிட ஆரம்பினா மறுநாள் விருந்து முடிஞ்சு போனால் மருந்து தான் சாப்பிடணும். விருந்துக்கு போய் என்ன சாப்பிடணும்? மருந்து தான் சாப்பிடணும். எத்தனை பேர் விருந்துக்கு போய் ரொம்ப அருமை சாப்பிட்டு வந்ததுலேருந்து ஒரு வாரமாக ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் எந்த விருந்தும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தலை சுற்று போச்சுண்ணே, மயக்கம் போச்சுண்ணே, வாந்தி எடுத்தண்ணே, வயிற்றால போச்சுண்ணே, பேசுகிறோமா இல்லையா? ஏன் இந்த உணவு சாப்பிடணும்? எதுக்காக சாப்பிடணும்? இல்லை அவர் கோச்சுக்குவார். கோச்சுக்கிட்ட உன் உடம்பை யார் பார்ப்பாங்க? இந்த விஷயத்தில் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்க்கணும். அதை லட்சம் கொடுத்தாலும் எனக்கு வேணாம், எந்த பொருந்தாத ஒரு உணவு, நான் அதை உண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கையில் கங்கணம் கட்டிக்கணும். உங்கள் உடம்பு உங்களுக்கு சொல்வதை நீங்கள் கேட்டாகணும். இதை மாதிரி இந்த உடல்கிட்ட நம்ம போராடணும். போராட்டமே கிடையாது. என்னுடைய உடலை பற்றி எனக்கு தெரியணும் முதல் அறிவு. பிறக்கும்பொழுதே இயற்கை தான் இறைவன். இயற்கை கொடுத்த ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது இருந்த அறிவு அது. குழந்தையாக இருக்கும்போது இருந்த உள் உறுப்புகள், மேல் உறுப்புகள் எல்லாமே இந்த குழந்தையாக இருக்கும்போது வளரும்போதே நான் கண்டுகொள்ள வேணும். இல்லை அதை கண்டுகொள்வதற்கு ஒரு படிப்பு பாடத்திட்டம் எதுவும் கிடையாது. பிள்ளைய சாப்பிட்டுக்கிட்டே இரு, அவன் சாப்பிட்லன்னா கூட விடுறதில்ல, இழுத்து வச்சு கையை காலை பிடிச்சி வாயை திறந்து கரண்டு கேம்ப விட்டாவது நீக்கி உள்ளே போட்டு அமுக்கி விடுறது. அதுக்கு நாளைக்கே உடம்பு சரியில்லைன்னா தூக்கின்னு ஓடும். அந்த குழந்தைய வளர்க்க கூட நமக்கு தெரியல. ஏன்னா என்னையே எனக்கு வளர்க்க தெரியாத போது நான் எப்படி குழந்தைய வளர்ப்பேன்? என்னுடைய உடல் மொழி எனக்கு தெரியாத போது பிற உடல் மொழி எனக்கு நான் தெரிய முடியுமா? அதனால் முதல்ல நம்முடைய உடல் ஒரு மொழியில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த உள்ளிருந்து எழுகப்பட்ட அந்த எண்ணங்களை, அந்த மன ஓட்டத்தை கவனித்து அதுக்கு வேண்டியதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அதுவாகவே சொல்லும், எனக்கு இப்போ தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணீர் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? தண்ணீர் குடிக்கணும். அந்த தண்ணீர் எந்த தண்ணீர்னு விசாரிக்கணும். தண்ணீரை விசாரிக்காமே இருக்குது குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் தப்பு. நீங்கள் ஒரு தண்ணீரை குடிக்கணும்னா கூட விசாரணை இல்லாமல் குடிக்கக்கூடாது. எதையோ விசாரிக்கணும். இந்த உடலுக்கு இது பொருந்துமா? விசாரிப்பதே இல்லை. ஆக பொருந்துகிற உணவுகளை தான் சாப்பிடணும். உள்ளே இவ்வளவு சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இந்த உடலும் இந்த உடலில் இயங்கக்கூடிய மூச்சு காற்றும் ரெண்டும் ஒன்றா தான் ஒரு வழி செய்ய முடியும். ஏன்னா இந்த உடம்பு மூச்சு காற்றினால் ஆனது, மூச்சு காற்று உடலால் ஆனதா? இல்லை. அதனால் மூச்சு காற்று என்பது உயிர். உயிர் உடம்பு எடுத்ததா? உடம்பு உயிர் எடுத்ததா? உயிர் தான் உடம்பு எடுத்தது. உடம்புல உயிர் இருக்கா? உயிரில் உடம்பு இருக்கா? உடம்புல தான் உயிர் இருக்குது. அப்போ உயிரை விட்டுடலாமா? விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது? எதையோ சாதிக்கணும். என்ன சாதிச்சிருக்கிறோம்? என்ன சாதிச்சிருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். மிகப்பெரிய சாதனை, மற்ற ஜீவராசிகள் செய்யாத சாதனை உண்ணுவது, உறங்குவது, கதை பேசுவது, நோய் வருவது, நோய் பயத்தில் விழுந்து செத்து போகிறது. இது மற்ற எந்த ஜீவராசிக்கும் இல்லவே இல்லை. அவர்கள் யாராவது ஒரு காரியத்தை செய்துட்ருக்காங்க, யாருக்காவது பயன்படுறாங்க. பயன்படாத ஒரே ஆள் இந்த மனிதனாகிய நான் மட்டும்தான். என்னை யாருக்கும் பயன்படுத்திக்க முடியாது. சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மாங்காய் மரம் நட்டு 4 வருஷம் தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா 5ஆவது ஆண்டுலேருந்து மாங்காயாக காய்க்கும். 100 மரம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்வாதாரமே அந்த 100 மாந்தோப்பு தான். 100 தென்னங்கன்று வச்சு 4 வருஷம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களையும் காப்பாற்றும், உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுது. என்ன கேட்டால் ஒரு தோப்பு வச்சுட்டு போனது எங்கள் ஐயா, அதில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மாந்தோப்பு 2 வாங்கணும் ஆத்தங்கரை ஓரம், அது என்ன வாழ வைக்குது? எங்கள் ஐயா 4 மாடு விட்டுட்டு போனார். இப்போ நான் கொட்டகை போட்டு 40 மாடு வச்சுருக்கிறேன், வாழறேன். என்ன வாழ்க்கை இது? யாரை நம்பி வாழ்ந்துட்டுருக்கிறேன்? நீ முன்னை நம்பி யாராவது வாழ முடியுதா? நீ யாருக்காவது பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கியா? நீ அந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் அப்பாவுக்கு நன்மையா? உன் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்றால் ஆதாயமா? உங்கள் வீட்டில் வளர குட்டி குழந்தைங்களுக்கு ஒன்றால் ஆதாயமா? நீ யாருக்குமே உதவி இல்லாமல் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறே, நீ யார்? கொஞ்சம் நல்லா யோசிக்க பார்ப்போம்.
முதல்ல இந்த உடம்பு வேணும். இந்த உடம்பை பக்குவ மார்க்கத்தில் நடத்த வேண்டும். அப்போ இந்த உடம்புக்கு என்ன வேணும்? நீங்கள் இங்கேருந்து இங்கே தம்பி ஒருத்தர் என்னோட 15 ஆண்டுகள் இருந்தார், பிரகாஷ். ஜோதி பிரகாஷ்னு பேர். சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இருக்காங்களே, அவங்களுடைய ரிலேஷன். குப்பம். ஏன்னா அவர் வீட்டுக்கு போய் குப்பத்தில் ஒரு வாரம் இருந்திருக்கேன். மலையடி வாரம். அந்த தம்பி அழகாக சொல்லுவார், உணவை பற்றி உடையை பற்றியெல்லாம் நம்ம கூடவே இருந்து கற்றுக்கிட்டவர். ஆக ஆந்திராவுக்கு போயிட்டோம். ஒரு வாரம் அங்கே இருக்கணும். நான் இருக்கிறேன். முதல் நாள் சாப்பாடு பரவாயில்ல, ஓன்னுச்சு. மறுநாள் இந்த ஆவுலாம் போயிடுச்சு. என்ன பழகிடுச்சு, நாக்கும் வாயும் காரத்தை சாப்பிட கற்றுக்குச்சு. 3ஆம் நாள் டிசென்ட்ரி, ரத்தமாக. இதுக்கு காரணம் என்ன? ஆந்திராவில் இருக்கிறவங்க ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்கும். அங்கே விளையக்கூடிய அந்த மண் வேறு, அங்கே வீசக்கூடிய காற்று வேறு, அந்த மண்ணில் ஊறி வரக்கூடிய தண்ணீர் வேறு. உனக்கு எல்லாமே அங்கே இருக்கிறது பொருந்தோன்னா நீ அங்கே பிறந்திருந்தா தான் பொருந்தும். நீ அங்கத்தை ஆள் இல்லை. உன்னை எவன் எங்கே உருவாக்கினானோ அங்கே தான் உனக்கு வேண்டியதையும் பண்ணியிருக்கான். நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம இடத்துல விளையிறது நமக்கு வேணாம், இறக்குமதி பண்ணி சாப்பிடணும், இங்கே இருக்கிறத ஏற்றுமதி பண்ணி வாழணும். இது வாழ்வாதாரமே கிடையாது. நம்மை சுற்றி நமக்காக இயற்கை கொடுத்த உடம்பு, இயற்கை கொடுத்த அறிவு, இயற்கை கொடுத்த தாவரங்கள், அது இயற்கையாக நம்ம கூட இருக்கிற இதை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ உடம்பை நல்லா வைக்கணும் அப்படின்னா, காலையில் இந்த உடம்புக்கு என்ன பொருந்ததோ அதை கொடுங்க, மதியானம் என்ன பொருந்ததோ அதை கொடுங்க, இரவு என்ன பொருந்தோ அதை கொடுங்க. ஒரு நாள் நல்லா இருக்கேன், ஆக்டிவாக இருக்கிறோம், மறுநாள் அதையே பார்த்துக்கணும். இன்றைக்கி ஒரு குதிரை, நாங்கள் குதிரை வளர்த்தோம், 2 குதிரை வளர்த்தோம். அந்த குதிரையெல்லாம் ரொம்ப அற்புதமாக வச்சுருந்தோம். இரவில் அந்த குதிரையை எடுத்தால் 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே சித்தப்பா படுத்து தூங்கிடுவார். புளியந்தோப்பு அருமையான தோப்பு இப்போ இல்லை, பூரா வீடாகி போச்சு. அந்த புளியந்தோப்புக்கு கொண்டு வந்து நடத்தியே இட்டு வந்து புளியந்தோப்பில் ஏற்றிக்கிட்டு போர்டிங்கை வரைக்கும் போட்டு அடிக்கும். அது ராத்திரிக்கெல்லாம் எங்கள் கூட படாத பாடுபடும். காலையில் விடிகாலில் 4 மணிக்கு கொண்டு வந்து கட்டிடுவோம். காலையில் அவர் வண்டி கட்டுவார், போகாது, அப்படின்னு நின்று மறியல் பண்ணோம். அப்புறம் இந்த தடத்தை பார்ப்பார். மழை நாளாக இருந்தால் கண்டுபிடிச்சிட்டு எங்களை திட்டுவார். குதிரை போன காலடியெல்லாம் வேறு அழிக்கணும். நாங்கள் ராத்திரியில் இந்த குதிரையை ஓட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, இந்த மாதிரி சேட்டெல்லாம். அந்த குதிரையை யோசிப்பேன், இந்த குதிரைக்கு கொள்ளு அவிச்சு அவர் அந்த இது இருக்கு இல்லையா, ரப்பர் டியூப் இருக்குல்ல, பெரிய பெரிய கார் டியூப், அது உள்ளே இருக்க அந்த டியூப்பில் பை தைச்சிருப்பாங்க. அந்த பைக்கு 2 காது இருக்கும், குதிரைக்கு காதில் மாட்டணும். அந்த வாயை அந்த கொள்ளு பை உள்ள விட்டுடும். கொள்ளும் வெல்லமும் கலந்து வச்சா சாப்பிடும். இந்த கொள்ளு வெல்லம் சாப்பிட்டாச்சா, அருகம்புல் கட்டு தான் அதுக்கு பிடிக்கும், மற்ற எந்த புல்லுமே சாப்பிட மாட்டார். இந்த அருகம்புல் கட்டு சாப்பிடுவார். ஆனால் குதிரை வந்து படுத்து தூங்கி நான் பார்த்ததே இல்லை. அது கொண்டு போவோம், வந்திருக்கார் தம்பி, பெண்ணாத்துக்கிட்ட போவோம். அந்த ஆற்று மணலில் ஊந்து 2 தடவை பெறலாம், விரண்டு இப்படி உதட்டி நின்னான்னா மறுபடியும் ஓடுவான். அப்போ அந்த குதிரை ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப ஊக்கத்தோடவும் உணர்ச்சியோடவும் ஆற்றலோடவும் இருக்குது. இதை தான் கண்டுபிடிச்சி சொன்னால் ஹார்ஸ் பவர். என்ன பவர்? மென் பவர், கவ் பவர், டைகர் பவர்லாம் இல்லை. என்ன பவர்? ஹார்ஸ் பவர். அப்போ அந்த குதிரை மாற்றி தின்றதுக்கு அந்த குதிரைக்கே அறிவில்லை. ஏங்க, குதிரையை படைத்தவன் 5 அறிவோடு விட்டாங்க, என்ன படைத்தவன் எனக்கு 6 அறிவு கொடுத்துருக்குறான். நான் குதிரை தின்ற அருகம்புல்லை தின்றதுக்கு நான் யார்? மனுஷனா நான்? குதிரையா நான் மனிதன். அருகம்புல்லாம் தின்ன மாட்டேன், அருகம்புல் மேய மாட்டேன். அருகம்புல் ஒரு குதிரையினுடைய உணவு, அதையே நான் எடுக்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆச்சு, போயிட்டு உட்காந்து மாஸ்டர்கிட்ட எனக்கு ரத்தம் குறைஞ்சி போச்சுங்கன்னு சொன்னால் போய் தானே அருகம்புல் ஜூஸ் அடித்து குடின்னு எழுதுறாரு. ஆக ஏன் என்ன அனுபவம்? நம்மவர்கள் முன்னோர்கள், அதுவும் நம்ம நாட்டில் ஆள் போல் தழைத்து அருகு போல் ஓடி நீ வாழ்க வளர்கன்னுவாங்க. அருகு போல் ஓடின்னுவாங்க. அருகம்புல் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணியே இல்லை, காய்ந்து சருகாயிடும். ஒரு மழை பெய்யிடும், சருகா போன அத்தனையும் துளிர்விடும்.
சாகா தா ஏத்தா உங்ககிட்ட கொடுத்து ஒரு 500 ஒரு 1000 வாங்கிக்கிறேன், வெளியில் போட்டுக்கோ, காப்பரில் போட்டுக்கோ, இல்லை தங்க ரட்சையில் போட்டுக்கோ, இல்லை எழுதி சொருவி கொடுத்தா வாங்கி கட்டிக்கிறோம்ல, அது தா எத்து தானே. அந்த எத்து உங்களுக்கு புரியல. ஆக அது உள்ளே சொருகப்பட்ட அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த உடலில் இருக்கிற விஷயங்களை நம்ம உடல் எடுத்து நாம தான் புரிஞ்சுக்கணும். இதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு கல்விக்கூடம்லாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் நீங்கள் படுத்து தூங்குறீங்க, யாரெல்லாம் ஒரு 2 மணிக்கு மேலே எழுந்திருக்கிறீங்க, 2 மணிக்கு விழிப்பு வருதுன்னா நீ சிறந்த அறிவாளியாக இருக்கன்னு அர்த்தம். அதுக்கு எத்தனை மணிக்கு படுத்தாலும் 2 மணி 2:30 மணிக்கு விழிப்பு நிலை வரணும். வந்தாச்சுன்னா இயற்கை உனக்கு கூட தொடர்பில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க, கதவெல்லாம் திறந்துடுறாங்க, லைட்டெல்லாம் நிறுத்துறாங்க, ஏசியும் ஆஃப் பண்ணிடுறாங்க, ஃபேனையும் நிறுத்துறாங்க, வேர்த்துதா என்னன்னு பார்த்தா மணி 8ங்க. நீ எப்படி பிரபஞ்சத்தோடு இருக்கிறன்னு அர்த்தம்? நீ பிரபஞ்சத்தை விட்டு எட்ட போயிட்ட. இந்த உலகில் இருக்கிற மற்ற விலங்குகள், மற்ற தாவரங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த தூங்குகிற தாவரங்களுக்கு விழிப்போடு இருக்கிற தாவரம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தூங்குகிற தாவரம் இருக்கு. புளிய மரம் தூங்கும் இலை. ஏன் 6 ஆச்சுன்னா அவனுக்கு தூங்க தெரியுது? கொன்றை மரம் இருக்குல்ல, சாயந்தரம் 6 ஆச்சுன்னா சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா எல்லா இலையும் முடிக்கும். இவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க சூரியன் போயாச்சுன்னு முடிக்க ஒன்று? சூரிய உதயத்துக்கு முன்னாடியே திறக்கிறான். அவனுக்கு என்ன அறிவு? ஓரறிவு. நானே சூரியன் போனாலும் போக மாட்டேன். இந்த மாதிரி 58 லைட்டை போட்டுன்னு உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன், எதிரை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்பாவை பார்க்க மாட்டேன், பிள்ளையை பார்க்க மாட்டேன், பொண்டாட்டியை பார்க்க மாட்டேன். இது இருந்தால் போதும். இப்போ இதே வாழ்க்கை. ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணோ ஒரு பையனுக்கோ இன்றைக்கி ஒரு நல்ல மொபைல், நல்ல ஒரு ஐஃபோனாக 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே வேணாம். நீங்கள் எந்த சொத்தும் எழுத வேணாம், எந்த சுகத்தையும் நீங்கள் கொடுக்க வேணாம். அது ஒன்று போதும். ஏன்னா அதில் சொல்லி சாப்பாடு வந்துடுமா இல்லையா? அதுலேயே எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ இருந்த இடத்த விட்டு உங்களை சுத்தமாக அறிவில்லாமல் பண்ணணுன்னே ஒரு விஞ்ஞானம். 8 எத்தனை இது? 8 எத்தனைப்பா? 8 64. இப்போ பிள்ளைங்களை கேளுங்க, 64. அப்போ இங்கே போச்சா? இங்கே போகணுன்னு வந்தது தான் இதெல்லாம். இங்கே போக வேண்டும், அவ்வளோதான். அப்போது யாரோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு வேணும். அதான் வளர்பெருமான் எழுதுவார், உடல் மொழிக்கு மேலே கவனம் கொடுக்கணும். காலைல நீங்கள் உடம்பை கடத்திட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டளை நீங்கள் உங்களுக்குள்ளே போடணும். விழிப்பு நிலையில் 3 மணிக்கு நான் எழுந்திருக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் அது கேட்கும். முதல்ல உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில் இருக்கிற மனதை முதல்ல கொண்டு வாங்க. ஏன்னா இது உங்கள் நிலை. அதுதான் ஞானிகள் எல்லாம் இந்த ஞான அனுபவம் பெறுவதற்கு அதிகாலை எழுந்திருக்கணும்னு சொல்லி சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். சாலை விதிகளை அனுசரிக்கொன்றான். ஒரு மருத்துவமனைக்கு போனால் சில விதிமுறைகளை அங்கே அனுமதிக்கணும், நாம் கை கொள்ளணும். இதுபோல இந்த யோகத்தை, இந்த தவத்தை, இந்த தியானத்தை, இந்த கடவுளை தேடி ஆன்மீகத்தை அறிய புகுகின்ற ஒரு மனிதன் 3லிருந்து 6க்குள்ளே எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரணும். அதை நீ தான் உன் உடம்புல சொல்லிக் கொடுக்கணும். உன் உடம்பு நீ சொல்லுவது கேட்கணும். இதை முதல்ல பண்ணாமல் நான் எப்போ வேணாலும் எழுந்திருப்பேன், நான் பண்ணுவேன் அப்படின்னா முடியாது. இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கைக்கு போகும்போது இயற்கையோடு இணைகின்ற நேரமே அந்த 3 to 6 தான். அந்த நேரத்தில் நீங்கள் விழிப்போடு இருந்தீங்கன்னா தானாகவே அறிவு புலப்பட ஆரம்பிச்சிடும். அறிவை தேடி நம்ம பிரவேசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நூல்களை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் எங்கே போய் படிச்சுட்டு வந்தார்? திருவருப்பா எழுதின வள்ளலார் எங்கே போய் படிச்சுட்டு வந்தார்? திருப்புகழை எழுதின அருணகிரி எங்கே போய் படிச்சுட்டு வந்தார்? அவங்கெல்லாம் படித்தது தனக்குள்ளே தான். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவ்வளோ விஷயங்கள் பொதிந்து கிடக்குது. உணவை சரி பண்ணும். ஒரு குதிரைக்கு தன்னுடைய உணவை மாற்றிக்க தெரியல, ஒரு கழுதைக்கு தன்னுடைய உணவை மாற்றிக்க தெரியல, ஒரு மாடுக்கு தன்னுடைய உணவை மாற்றிக்கொள்ள தெரியாது, ஒரு ஆடுக்கு தன்னுடைய உணவை மாற்றிக்கொள்ள தெரியாது.
ஆனால் எல்லா உருவமும் சேர்ந்த மொத்த உருவம் நான். காலையில் ஒன்று சாப்பிடுவேன், காலையில் ஒன்று பேசுவேன், மத்தியானம் ஒன்று பேசுவேன், மத்தியானம் ஒன்று சாப்பிடுவேன். நீங்கள்லாம் சரியில்லைன்னு சொல்லுவேன். சரியில்லாத நான் நீங்கள் யாருமே சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதானே வாழ்க்கை. அதனால் அன்பு உள்ளவங்களே, பேசியிருந்தா பொழுது விடிய விடிய பேசலாம். அதுதான் சொன்னாங்க, மனமது செம்மையானால். ஆமாம், மனது செம்மையாக ஆகணும்னு சொன்னால் மூச்சு காற்றோடு நீங்கள் இருந்தால் தான் மனம் செம்மையாகும். மனம் வேறல்ல, காற்று வேறல்ல, மூச்சு வேறல்ல, காற்று வேறல்ல. வாயு தான் மனம், மனம்தான் வாயு. காற்றில் தான் கணக்கு இருக்குது. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேனார். புக்கு புறப்பட்டு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும், ரோமம் கருக்கும். திருமந்தர் சொன்னது. ஆக அனுபவம் வரணும்னா நம்ம உடம்பில் தான் ஆரம்பிக்கணும். அந்த உடம்பு சொல்லும் தான், எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லும். அதுவும் குளிர் நாள், மழை நாள், இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லும். அதை எழுப்பணும், தட்டி எழுப்புங்க. நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் எழுப்பணும். அதை நீங்கள் வேலை வாங்கணும். அது நிறைய கேட்கும், இவ்வளோ தான் கொடுப்போன்னு சொல்லணும். முதல்ல அங்கே ஆரம்பிங்க. கல்வியை இங்கே கற்க வேண்டும். வள்ளலார் சொல்லுவார், கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன் இரவா நிலை பெற்றேன்னு எழுதுவார். அப்போ இரவா நிலை வேணும், பயம் போகணும், நோய் நீங்கணும், முதுமையிலையும் இளமையாக இருக்கணும், அந்த நிலையை அடையணும். இதுக்கு ஒரே வழி, எப்போதும் மனதை சிற்சபையில் வைத்தால் சுவாசம் அங்கே போய் ஏறும். அங்கே ஏறினா என்ன நடக்கும்? கீழே போனால் மலைதளத்தை தள்ளுது, இறப்பைக்கு போனால் உணவை ஜீரணம் பண்ணுது, இங்கே போனால் ரத்தத்தை உள்வாங்குது, ரத்தத்தை வெளியே தள்ளுது, இங்கே போனால் அந்த காற்று விரிவடையுது, சுருங்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை செய்கிற அதே காற்று இங்கே போச்சுன்னா இதுதான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு. இதுதான் பிரதம மந்திரி இருக்கிற இடமே. பிரதம உள்ளுடம்பாகிய உயிருடம்பை நீடிக்க செய்வதற்கு சகாயமான ஒரு மூலிகை கரிசாலை. எந்த தந்திரத்தினாலும் கரிசலாங்கன்னு தினமும் உபயோகிங்க. அதை எப்படியாவது கொஞ்சம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த உடம்பு அழியாதுன்னு சொன்ன ஒரே ஞானி வள்ளலார். எவ்வித தந்திரத்தினாலாவதுன்னார். எப்படியாவது கரிசாலையை கொள்ளுவோம். நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன், இந்த உடல் நான் அல்ல என்று கருதி கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக கருதி வழிபாடு செய்திருந்தால் கருத்தின் கண் கடவுள் ஒளி பிரகாசிக்கும், அங்கே அருள் வெளிப்படும். அவ்வாறு அருள் வெளிப்படுகின்ற போது அறிவு விளங்கும், பயம் பூஜ்யமாகும். எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையான அன்பால் 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக கருதி வழிபாடு செய்கின்றேன். கருத்தின் கண் கடவுளுடைய பேரருள் வெளிப்பட்டு விளங்கும். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. எங்குரு தீமையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்காவல் செய் துணையாக வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து ஈண்டு இருந்து அருள் புரிகின்ற தெய்வ தந்தையாக எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்வராக, எத்தகைய உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அருள்கின்றவராக, எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவரே, அவர் என்னுள்ளும் வெளியேயும் இருக்கின்றார் என்பதை உணர்கின்றேன். ஒளி வடிவாக இருக்கின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.